يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி யஸிர் வலா துஅஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வில் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் இன்னும் அவருடைய குடும்பத்தார் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பாக நபிகளாரை நேசிப்போம். அருமையானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உங்களில் ஒருவரும் இறை நம்பிக்கையாளராக மாட்டார் எதுவரை என்றால் நீங்கள் நேசிக்கும் மனிதர்கள், உங்களுடைய செல்வங்கள், பிள்ளைகள் அனைத்தையும் விட என்னை நேசிக்காத வரை நீங்கள் மூமின்களாக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் எல்லாம் இப்பொழுது ரபியுல் அவ்வல் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, காலண்டரில் போட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த மாதமாக ரபியுல் அவ்வல் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளிவாசல்களிலும் 1 முதல் 12 தினங்களுக்கு நபிகளார் மீது மௌலிது பாடல்கள் ஓதுவது வழக்கம். கிராமங்கள் என்று இல்லாமல் பட்டணங்களில் கூட எல்லா பள்ளியிலையும் அந்த வேலை நடக்கத்தான் செய்யுது. எவ்வளோ சொன்னாலும் யாரும் அதை என்ன பண்ணுறதில்ல, பெரும்பாலும் அதை முக்கியத்துவம் கொடுத்து கேட்கறதில்லை. காரணம், வாழையடி வாழையாக நம்ம செஞ்சிட்டு வராங்க. அதை திடீர்னு எப்படி நிறுத்துறது, அதை அந்த காரியத்தை எப்படி நிறுத்துறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை அவர்கள் மீது நம்ம என்ன பண்ண நேசம் கொண்டாடுகிறோம், அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு இருக்குது அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தை செய்கிறாங்க. நபியின் மீது நேசம் கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமை.
இதில் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. மூமின்கள் சொன்னோம்னா எல்லோருக்கும் என்னன்னு கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு செலுத்தணும், நேசம் கொள்ளணும். அந்த நேசம், அந்த அன்பு என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டோம்னா அவர்கள் எப்படி நமக்கு வாழ்ந்து காண்பித்தார்களோ அப்படி வாழ்வது. எப்படி அவங்க வாழ்ந்து காண்பித்தார்களோ அந்த மாதிரி வாழ்வதுதான் அவரை நாம் நேசிப்பது, அவர்களை பின்பற்றுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறை சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹு யஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்ன பின்பற்றுங்க என்று நபியை நீங்கள் சொல்லுங்கன்ற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமில் ஆஹிர் வ ஸக்கரல்லாஹு கஸீரன். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்கள் அழகிய முன்மாறி எப்படி, யார் அல்லாஹ்வையும் மறுமையும் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அழகிய முன்மாறி இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதுதான் நமக்கு வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம பின்பற்றோம்னு சொன்னோம்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சினார்கள், எப்படி தொழுதார்கள், எப்படி நோன்பு நோத்தார்கள், எப்படி மக்களிடத்துல பழகினார்கள், எப்படி குடும்பத்துல வாழ்ந்தாங்க என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் அவரை நாம் ஃபாலோ பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி. இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை பேர் செய்யறாங்க? இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதுக பிரகாரம் தொழக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னோம்னா, பாராட்டுகிறோம், அன்பு செலுத்துவோம் சொல்லும்போது வெறும் மௌலித மாத்திரம் ஓதுவதில்லை. பாங்கு சொல்லும் போது அஸ்ஹாதன முஹம்மது ரசூலுல்லாஹ் கையை தூக்கி நெற்று அது மாத்திரம் அல்ல, அது மாத்திரம் அவர்களை பின்பற்றுதல் நேசம் கொள்வதல்ல. 12 நாளைக்கு மௌலித மாத்திரம் பள்ளிவாசல்களை ஓதுறது அவர்கள் நேசம் கொள்வதல்ல. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு எதை விட்டு சென்றார்களோ அதை எடுத்து வாழக்கூடியதான் அவளை பின்பற்றுவது. நான் உங்கள் மத்தியில 2 விஷயம் விட்டு செல்கின்றேன், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்துஹுமா கிதாபுல்லாஹ் வ சுன்னதி. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிட்டாங்க, உங்கள் மத்தியில நான் 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன், அவ்விரண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரையும் மாற்றி சொன்னாங்க. ஒன்று கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று சுன்னத்துடைய வழிமுறை. அருமையானவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது, இதுதான் மார்க்கம். இதை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கிறோம். இதை விடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற பெயரில் மௌலிது ஓதுவது, ஹத்தம் ஓது, பாத்தி இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நம்ம காண்பி தராதது. அப்படி ஒருவேளை அதை செய்யறது அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திற்குரியது என்று சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய தூதரை அதை காமிச்சிருப்பாங்க. எப்படி அத்தஹியாத்துல நம்ம ஸலவாத் சொல்லும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஓதுறமே ரசூலுல்லாஹ் காண்பி தந்ததுதானே அது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம காண்பி தந்திருப்பார்கள். அதை சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க. எந்த ஒரு செயலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் என்ன பண்ண உயிரை கொடுத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, உயிரோட்டம் கொடுத்தாங்க சஹாபாக்கள். அவங்க செய்து காமிக்கல நமக்கு அதை மௌலிது ஓதுறது அவங்க செய்து காண்பித்தாங்க. அவங்க இல்லையே, செய்து காண்பிக்கவில்லையே. சஹாபாக்கள் செய்யல, தாபியீங்கள் செய்யல, தபஅ தாபியீங்கள் செய்யல, இமாம்கள் செய்யல. யார் செஞ்சது என்றால் எகிப்தில் உள்ள ஃபாத்திமிகள் சொல்லக்கூடியவர்கள் கிபி 600க்கு பிறகு ஏற்பட்ட ஒரு செயல். அது இஸ்லாத்திலே புதுமைகளை, பிதஅத்துகளை புகுத்த வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய கொள்கைகளை பார்த்து அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏற்படுத்தியது. ஃபாத்திமிகள் சொல்லப்படக்கூடிய அவர்கள் ஏற்படுத்தியதுதான் அந்த செய்தி. இந்த மௌலிது பாடல் என்பது அதுதான். இஸ்லாத்தில் ஏராளமான புதுமைகளை, ஷிர்க்குகளை புகுத்தல யாரும் கேட்டோம்னா அதற்கு பங்கு யாருக்கு கேட்டோம்னா ஃபாத்திமிகளுக்கு உள்ளது. ஈஜிப்தில் உள்ள மக்கள் அந்த மக்கள் செய்யாங்க, அப்புறம் ஈராக்கில் உள்ள அந்த மக்கள் செய்தாங்க. இஸ்லாத்தில் ஏராளமான அனுஷ்டானங்களை ஏற்படுத்தியதெல்லாம் அந்த ஈஜிப்தில் உள்ள மக்களும் ஈராக்கில் உள்ள மக்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செயல் நம்ம காண்பித்தார். இல்லை, எந்த செயல் நம்ம காண்பி தந்தார்களோ அதை நம்ம எடுத்துக்கிறோம், அது போதுமான. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் மத்திய 2 விட்டு செல்கிறேன். என்னது? குர்ஆனை விட்டு செல்கின்றேன், அதை நீங்க பற்றி பிடித்துக்கிறீங்க. என் வழிமுறையை விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் வெளியே வர மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு அதை நம்ம ஃபாலோ பண்றாத? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு 12 நாளைக்கு மௌலிது ஓதணும்,
ஐங்கால தொழுகை கிடையாது, நோன்பு காலங்கள் நோன்பு கிடையாது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்வது கிடையாது. ஆனால் அந்த மௌலித் பாடக்கூடிய இடங்கள்ல வந்து உட்கார்ந்தோம்னா, தலையில ஒரு கர்ச்சீப்பை கட்டி உட்கார்ந்துட்டோம்னா, நபிகளார் மீது நாங்க என்ன பண்றோம்? நேசம் கொள்கின்றோம். இதுவா நேசம்? இதுக்கு பேர் அல்லாஹ்வுடைய தூய்மை நேசம் கொள்வதா? இது கண்ணியத்துக்குரியவர்கள், இது வல்லவே நேசம் கொள்வது என்பது. ஐங்கால தொழுகையிலேயே முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ஐங்கால தொழுகையை நீங்க தொழுவுங்க. காபிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் வித்தியாசத்தை வந்து தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தார்கள். அது தொழுது மகரிப் தொழுவது கிடையாது, மகரிபு தொழுவது கிடையாது. அந்த மௌலித் பாத்தியாக்கு வந்து உட்கார்றது எத்தனை பேர் நம்ம பார்க்கிற கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அவங்கள கூப்பிட்டு கேட்டோம்னா சொல்றோம், உங்களுக்கு அவங்க மேல அன்பை விட்டுட்டு போங்க. நீங்க எப்படி நமக்கு அவங்க மேல அன்பில நம்ம அதை விட்ட நம்ம அதை எதையும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடக்க கண்டமா என்ன பண்ணுங்க? நீங்க கரத்தால் தடுங்களது. உங்களுக்கு அதுக்கு சக்தி இல்லை. இப்ப நம்ம நாட்டில் செஞ்சோம்னா பிரச்சனைகள் தான். போலீஸ்ல போய் நம்முடைய பிரச்சனையை அவங்ககிட்ட கொண்டு போய் முறையிட்டு நிக்கணும். உங்களுக்கு சக்தி இல்லையா? அதுக்கு வாயால சொல்லுங்க. நீங்க இங்க வா, குர்ஆன் சொன்னா இப்படி சொல்லுது, மார்க்கத்தை இந்த காரியங்களுக்கு அனுமதி கிடையாது, இது அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தராத காரியம் என்று சொல்லுங்க. அதையும் உங்களால முடியலையா? மனதால வெறுத்துக்கிட்டு போயிருங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்த செய்தியை நம்ம ஃபாலோ பண்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது. தொழுகையா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது. சல்லு கமா ரைத்து முனிவு சலி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள். மனைவி மக்களோடு அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டார்கள், மக்களோட நண்பர்களோடு எப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய விஷயத்தை எப்படி அஞ்சினாங்க அவங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பயமே இல்லாம போச்சு. முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய எத்தனை மக்கள் இடத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதில்லை, அல்லாஹ்வின் முன்னால் போய் நாம் நிற்க வேண்டியிருப்பதை பற்றி எந்த விதமான கடுஞ்சேற்றம் எனப்பட்டதில்லை. அந்த பயம் அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய எத்தனை முஸ்லிம் வாழ்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்துக்கு மாற்றமாக, நபிகளாருடைய போதனைகளுக்கு மாற்றமாக வாழக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் ஆண்களையும் பெண்ணையும் பார்க்கிறோம். இன்னைக்கு குர்ஆன் சுன்னா இல்ல, வழிமுறைகள் இல்ல, அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல் இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்படுங்க. அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பல வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுறது மௌலிதுல மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுறதா? காண்பித்து தராத ஒன்றில் கட்டுப்படுவது மார்க்கம் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் என்ன பண்ணும்? நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மாற்றமாக அமைத்துக் கொள்ள கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, நபி அவர்கள் இந்த சமுதாயத்தை சொல்லி காட்டிய, செய்து காட்டிய, அங்கீகரித்த ஒவ்வொன்றுமே என்னதுதான் கேட்டோம்னா அதுதான் மார்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 59வது அத்தியாயத்துடைய 7வது வசனம் சொல்லி காமிக்கின்றான், வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ். நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்ப எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் இருக்குதா, அவங்க செஞ்சு காண்பித்தாங்களா, அவங்க சொல்லி காண்பித்தார்களா என்று பார்த்துத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் இஸ்லாமிய மார்க்க கடமைகளை நாம் செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய இஷ்டம் செய்யக்கூடாது. இது செஞ்சா என்ன தப்பு இருக்குது, இதுல என்ன தவறு இருக்குது, இதுல ஒண்ணு மாற்றம் இல்லைன்னு சொல்லி நாம ஒவ்வொன்றையும் முடிவெடுக்க கூடாது மார்க்க விஷயங்களில். ஏன்? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு. நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை விலக்கினாரோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்துக்கிறீங்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்போ ஒரு காரியம் அவர் நன்மை இருக்குதுன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அந்த காரியத்தை விடவில்லை. எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, தொழுகைக்கு வேகமா ஓடி வர ஒது செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அப்படி ஓடி வராதீங்கன்னு சொல்றாங்க. இமாம் தொழுகை நடத்திட்டு இருக்கிறாரு, எங்க ரக்காத்து போயிருமோ என்று சொல்லி நீங்க பாருங்க, ஓடி வராதீங்க, நீங்க மெதுவா வாங்க, எது கிடைக்குதோ அவரை நீங்க சேர்ந்துக்கிறீங்க, விடுபட்டதை பின்னாடி தொழுவுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா விஷயத்திலும் ஒன்று ரெண்டல்ல, மார்க்க சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய திருப்பலக அழகான வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். நம்ம என்ன செய்யறோம் கேட்டோம்னா, நபா இது காலங்காலமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய இமாம்களெல்லாம் செய்யறாங்க, அவங்க தெரியாததா, அவங்க அறியாததா, அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை செய்யறாங்க என்று சொல்லி நாம் செஞ்சோம்னா
அல்லாஹ்வுடைய தூதரை விட அந்த இமாம்கள் பெருசா போயிட்டாங்களா? நம்ம கேட்கணுமா இல்லையா? பார்க்கணுமா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, உணரணும் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தராத ஒரு செயலை நம்ம செய்யறோம் சொன்னோம்னா, அதுக்கு நம்ம பல வியாக்கியானங்கள் சொல்றோம் சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய தூதரை விட இவர்கள் பெரியவர்களா? யோசிக்கணுமா இல்லையா அன்பானவர்களே? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் கட்டுப்படி, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் அல்லாஹ் காட்டுகின்றான். 3வது அத்தியாயத்துடைய 132வது வசனம் அல்லாஹ் காமிக்கிறான் பாருங்க. வ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ்வினால் கிருபை செய்யப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும், ரெண்டு பேரும் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பல வசனங்கள் சொல்லி காமிக்கின்றான். அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுன்னு சொல்லி. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்ற எதிர்க்கிறது என்னவென்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மீது என்ன பண்றது இல்ல, நேசம் கொள்ளாத மக்கள், அன்பு செலுத்தாத மக்கள் என்ன சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசர் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சரித்திரத்தை நீங்க சொல்லுங்க. 12 நாளைக்கு என்ன பண்ணுங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய சரித்திரத்தை நீங்க சொல்லுங்க. எப்படி வாழ்ந்தாங்க, ஆரம்ப கட்டத்தில் எப்படி இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி அவர் நடந்து கொண்டார்கள் மக்களிடத்திலே என்று அவருடைய புகழை பாடுங்கள். 12 தினத்துக்கு நீங்க தவறல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண தவறல்ல. 12 நாளைக்கு அதை செய்யுங்க. நீங்க பிறந்த நாள் என்று சொல்லி 12 நாளைக்கு மௌலிது ஓதிட்டு 12வது நாளைக்கு ஹந்தூரி விழாக்கள்லாம் ஊர்கள்ல சில கிராமங்களில் கொண்டாடப்படும். அப்ப இங்க போய் என்ன செய்யறாங்கன்னா, 12 அன்னைக்கு என்ன பண்றாங்க, பெரிய ஒரு இமாம்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பயான் ஏற்பாடு செய்யுங்க. பயான் ஏற்பாடு தவறு இல்ல. குர்ஆன் சொன்னாவ சொல்லுங்க. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் போதித்ததை சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்வுடைய குர்ஆன் சத்திய வசனங்களை சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதுல தவறு இல்ல. 12ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்லையே. அதுக்கு கூட ஆதாரம் இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 9, 12, 3 என்று சொல்லி அலியல் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம் என்ன தெரியுமா? ரபியுல் அவ்வல் 12 ரசூல் தான் மௌத்தா போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12ல மரணித்தார்கள். அப்ப இவர்கள் கொண்டாடுவது பிறந்த நாளா இறந்த நாளா? ஏக்கன்மா இல்லையா? நமக்கு அந்த கேள்வி வருதா இல்லையா? 12ல மௌத்தா போனாங்கிறது தெளிவான ஆதாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது எப்போ? ஆதாரம் இல்லை, சரியான ஆதாரங்கள் இல்லை. ஏன்? அவர்கள் பிறந்தது ஒரு நேரத்தில் பிறந்தாங்க. நபியாவை பிறந்தாங்க, ஆமியோட வயிற்றுல பிறந்தாங்க. யாருன்னு தெரியுமா? அதற்கு இந்த மௌலிது காலங்களிலே ஏராளமான இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் ஏராளம் சொல்லுவார்கள். ஏராளமான கட்டுக்கதைகள் சொல்வார்கள். அதற்கெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கு, ஆனா இல்லை. ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பிறந்த கொஞ்ச நாள்ல என்ன பண்ணாங்க? தந்த வயிற்றில் இருக்கும் போதே தகப்பனார் மரணித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் 6 வயசுல தாயார மரணித்து விட்டார்கள். சரித்திரங்கள்லாம் எழுதப்படல. பாட்டு நாட்டை வாழ்ந்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, 25 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க. அது இருக்குது. 40 வயதில் தான் நபியாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? 40 வயசுல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூது செய்தவர்கள் வந்தது 23 ஆண்டு காலம். கொஞ்சம் கொஞ்சமாக காலத்திற்கு ஏற்றார் போல் வேத வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய 40 வயதுக்கு முன்பாக உள்ளதெல்லாம் மார்க்கமாக சட்டமாகுமா என்றால் ஆகாது. ஆனா அப்ப கூட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தாங்க கேட்டோம்னா, உண்மையானவராக வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்கள் நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்து மக்கள் மிகவும் மோசமான அறியாமை ஜாஹிலியான்னு சொல்கின்றோமே, அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்கள். அந்த மக்கள் வாழ்ந்த காலத்திலும் கூட முஹம்மது அவர்கள் நேர்மையானவராக, ஒழுக்க சீலராக, உண்மையாளராக வாழ்ந்தார். அதனால தான் நபியாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து மக்கள் குடும்பத்தாரை கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லும் போது என்ன பண்றாங்க? மக்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாங்க? ஒரு மலைக்கு மேல ஏறி நின்றுகிட்டு சொல்றாங்க, மக்களே, இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு அழிப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க.
அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, முகம்மதே, இதுவரைக்கும் நீ பொய் சொன்னது இல்லையப்பா, இதுவரைக்கும் நீ பொய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லையே. எல்லாமே நம்பிக்கைக்குரிய என்ற ஒரு பட்டத்தை நீ வாங்கியிருக்கிறாயே, உண்மையாளர் என்ற ஒரு பட்டத்தை நீ வாங்கியிருக்கிறாயே, நீ பொய் சொல்ல மாட்டாய் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த மக்கள் பண்றாங்க, சான்று பகர்ந்தார்கள். நபி இல்லப்போ நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை மக்கள் சொல்லும் போது அதுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த தன்மையை அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், இதுவரைக்கும் நீ பொய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லையே, நீ உண்மைதானே பேசியிருக்கிற என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன பண்ணுங்க, வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் கண்ணியத்துக்குரியவர்களே. அபூஜஹலும் அந்த கூட்டத்தில் இருந்தான். அவன் சொன்னான், தப்பன் லக்க யா முஹம்மத் ஆலிஹாத ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கொண்டு கூட்டினாயா? எப்படி சொல்றான் பாருங்க அவன். உன் மீது சாபம் உண்டாகட்டும், இதுக்குத்தான் நீ எங்களை ஒன்று கூட்டினா மண்ணள்ளி அப்படி ரசூலுல்லாஹ் அவன் மேலே வீசினான். என்ன காரணம்? நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா சிலைகளையும் என்ன பண்ணுங்க, தூக்கி தூர போட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அவனுக்கு கோபம் வந்தது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையாளர் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அவங்க நம்பி இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்ன அந்த சத்திய செய்திகள் எல்லாம் மக்கள் மத்தியில் அதன் பிறகு என்ன பண்ண அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே பரவிச்சு. ஏன்? இவர் உண்மையாளர், இவர் பொய் சத்தியம் செய்ய மாட்டார், இவர் பொய் சொல்ல மாட்டார் என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது இருந்தது. கண்ணியத்துக்குரிய தாய்மன் சகோதரர்களே, அப்ப அவங்க எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி வாழ்வதுதான் நமக்கு சால சிறந்ததை தவிர நம்முடைய இஷ்டத்துக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போலான்னு சொல்லியிருக்கிறது மார்க்கம் இல்லை. அருமையானவர்களே, அப்ப இந்த ரபியுல் அவ்வல்ல 12 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அதனால நாங்க அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு சொல்றதுல எந்த விதமான உண்மையான கூற்றும் இல்லை. ஆனா 12 மௌத்தா போல சரித்திர சான்று எழுதிக்கிறாங்க, வரலாறு இருக்குது நமக்கு. ரபியுல் அவ்வல் 12 நபிகளார் என்ன பண்ணாங்க, மரணித்தார் என்பதற்கான சான்றுகள் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? அப்ப அவங்க நபியா இருந்தாங்க. மௌத்தா போகும்போது எப்படிப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாங்க. அதனால் மக்கள் அதை எழுதி வைத்தார்கள், நமக்கு சான்று கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பிறக்கும் போது தெரியாது, எப்போ பிறந்தாங்க அந்த சரித்திரம் நமக்கு தெரியாது. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை சொன்னார்களோ, எதை ஏவினார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதுதான் மார்க்கமே தவிர அவர்கள் அங்கீகரிக்காத ஒன்று மார்க்கத்தை செஞ்சா என்ன பாய், இது நல்லதுதானே என்று செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னோம்னா அவைகள் எல்லாம் ரத்து செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்ன பண்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, யார் நம்மால் ஏவப்படாத ஒரு காரியத்தை செய்கிறாரோ அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் அது ரத்து செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி. அப்ப அது ரத்து செய்யப்படக்கூடிய செய்தி எது? அவங்க காட்டி தர இல்லையா? தேவையில்லை, அதை நம்ம செய்யங்கிற அவசியம் நமக்கு இல்லை. கண்ணியத்துக்குரியவரே, அந்த சத்திய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது உயிரையோடு தன்னுடைய உயிரோடு நேசித்தாங்க அவங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, உங்களை ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, உண்மையான மூமினாக முடியாது. எப்படி எப்போ கேட்டோம்னா, என் மீது நீங்க அப்படி அன்பு செலுத்தணும், உங்களுடைய உயிரை விட, உங்க செல்வத்தை விட, உங்க பிள்ளைங்களை விட அதிகமாக என் மீது நேசம் கொள்ளாத வரை நீங்கள் உண்மையான மூமினாக முடியாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு உயிரோட்டம் கொடுத்த மக்கள் அந்த சத்திய சஹாபாக்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவங்க அப்படி வாழ்ந்தாங்க. சௌஃபான் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அவங்க என்ன பண்றாங்க கேட்டோம்னா, கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு அப்படியே அவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே மெலிஞ்சு போகுது, ரொம்ப மெலிந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பண்ணாங்க, சரியா பள்ளிவாசலுக்கு சொல்ல சரியா வரதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க, ஆளை விட்டு கூப்பிட்டு வர சொன்னாங்க. அவங்கள ஆள் போய் என்ன பண்ண கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு தான் கேட்குறாங்க, சௌஃபானை, ஏன் நீங்கள் ரொம்ப திடீர்னு கொஞ்ச நாள் அப்படியே ரொம்ப நெளிந்து போயிருக்கிறீங்களே, ஏன் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்களே, என்ன காரணம், உடல்நிலை சரியில்லையா, இது நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் இப்போ இருக்கும்போது உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், அதுமா நான் நடக்கிறோம். ஆனால் நான் மூத்தா போயிடுவேன், நீங்களும் மரணிச்சிடுவீங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதனால் நீங்கள் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, நான் எங்கோ இருப்பேன்.
இந்த கவலை என்னுடைய உள்ளத்துல திடீரென ஏற்பட்டு விடுது யாரா சொல்லலாம், அதன் காரணமாக நான் மெலிந்து போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருமே நேசம் வைத்திருந்தார்கள் பாருங்க. சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது என்றால் உயிரை கொடுத்து கூட அதற்கு என்ன பண்ணாங்க, உயிரோட்டம் பெறக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. அவங்க காண்பித்தார்கள் இந்த செய்தியை செய்யல, அவங்க செய்யலையேங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மீது இந்த அளவுக்கு நேசம் கொண்டிருந்த மக்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது எதிரிப்படை எப்ப பார்த்தாலும் எதிரிப்படையில பூந்து தலைவரை பார்த்து வெற்ற வேலை தான் அவருடைய வேலை. போர் நடந்தமானா படையில பூந்து அந்த தலைவரை பார்த்து வெட்டுவாங்களாமா. இது எதிரிப்படைக்கு தெரிஞ்சிருச்சு, ஹுபைப் தான் நம்முடைய தலைவர்களெல்லாம் வெட்டுறான் அப்படின்னு. ஹுபைபை எங்கேயாவது பார்த்தீங்க சொன்னோம்னா குன்றாதீங்க, உயிரோடு பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கட்டளை. ஹுபைப் ஒரு முறை மாட்டிக்கிறாங்க, உயிரோடு கொண்டு வந்து தலைகீழ கட்டி தொங்க விட்டு ஈட்டியால குத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவங்க நேசம் கொண்டிருந்தார்கள். கட்டி தொங்க விட்டு ஈட்டியால குத்தி சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் சுத்தி இருந்துக்கிட்டு, நீ படக்கூடிய இந்த வேதனையை நீ ஏற்றுக்கொள்ள முகமது படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லு, உன்னை அவுத்து விட்டாரேன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில் ஒரு முள் குத்துவதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சொன்ன ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈட்டியால குத்தி அவங்களை கொண்டாங்க. அருமையானவர்களே, அவங்களுக்கு தெரியாதா மௌலிது ஓதன்னு சொல்லி? அவங்களுக்கு தெரியாதா என்ன? எப்பேற்பட்ட அவருடைய நேசம் வைத்திருந்தார்கள். அவங்க காலில் முள் குத்துவதை கூட பொறுத்து கொள்ள முடியாத சஹாபாக்கள் அவர்கள். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அந்த மக்கள், அவங்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஐங்கால தொழுகையை நீங்க என்ன பண்ணுங்க, சரியா தொழுங்கன்னு சொன்னாங்க, ஏவுனாங்க, கட்டளை விட்டாங்க. அந்த நிறைவேற்றக்கூடிய மக்கள் எத்தனை மக்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்க? செய்யறோம் அதை சரியா? நம்ம எவ்வளவு கோட்டை விடுறோம் அதுல. அப்ப நம்ம உணரணுமா இல்லையா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே. தொழுகைதாங்க ஒரு மனிதனுக்கு உயிரோட்டம் உள்ளது. அதான முதல் கடமை. அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன பிறகு அடுத்த கட்ட கடமை ஹஜ்ஜா, நோன்பா, ஜகாத்தா இல்லையே? என்னது? தொழுகை, ஸலா. அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் அவர்களை பின்பற்றி அந்த சத்திய சஹாபாக்களும் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் கூட அஸ்ஸலாத், தொழுகையின் மீது அந்த அளவுக்கு ஒரு அக்கறை கொண்டிருந்தார்கள். உமர்தான் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், எதிரியால் குத்தப்பட்டு விட்டார்கள், மயக்கம் அடைந்து விட்டார்கள், ரத்தம் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெரியுது, தொழுகை முடிஞ்சான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, தோழர்கள், உமர் அவர்களே, நீங்க இந்த தொழுகை இன்னும் தொழுகையில்லைன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரம் தொழுகைக்காக போகணும், வாங்க சொல்லியாச்சுது, இக்காம சொல்ல போ நேரம் வந்துருச்சுது. ஒலு செய்யறாங்க, மயக்கம் வருது, ஒலு செய்யறாங்க, மயக்கம் வருது. எத்தனை முறை கேட்கிறோம் செய்திகளை, எத்தனை முறை செய்தியை கண்ணியத்துக்குரியவர்களே. தொழுகையை அபூபக்கரை நிறுத்த சொல்லுங்க, அவர் தொழுகையை நிற்பனுங்க, இமாமத் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, 2 பேர் மேல தோல்ல கை போட்டு அப்படியே வராங்க, கோடு கால் அப்படியே கோடு போட்டு வருது. செய்தியை நம்ம படிக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம், பலமுறை சொல்லி இருக்கிறோம், பலமுறை பேசுறோம். இருந்தாலும் கூட நம்மள எத்தனை பேர் அதை நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுங்க பார்ப்போம். நம்மள எத்தனை பேரை சரியா நம்ம அதை ஃபாலோ பண்றோம்? இது அல்லாஹ்வுடைய நேசிக்கிறது எது? தொழுங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நம்ம செய்யறோமா அதை? அப்ப எந்த அளவுக்கு நம்ம அதுல பொடுபோக்குத்தனமா இருக்கு கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அதுகளை செய்யறது இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சொல்லாத காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வரிஞ்சு கட்டு நின்றமானா, அதுல பிரச்சனைகள் ஏற்பட்டமானா நீ பாக்குறமா இல்லையா? எத்தனை இடங்கள்ல இன்றைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கான பாருங்க, 72வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா.
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல உட்கார்ந்து பிறரை கூப்பிடாதீங்க. நீங்க அல்லாஹ் மட்டும் கூப்பிடக்கூடிய இடங்கள் அது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கின்றோமே, அல்லாஹ்வை பார்த்து கேட்கக்கூடிய வாசகங்கள் அது. அல்லாஹ்ட்ட நாம் கேட்கக்கூடிய உதவிகள் அது. அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அப்ப அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல என்ன பண்ணாதீங்க நீங்க, பிறரை சொல்லி அழைக்காதீங்க. பிறர் என்ன பண்ணாதீங்க நீங்க. மௌலிது பாடல்களை வரக்கூடியது, மௌலிது பாடல் ஒருவேளை நல்லதாக இருக்குன்னு வைங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சான் கூட ஏராளமான ஷிர்க் பித்அத்துகள் அதில் நிறைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நேரடியாக கேட்கக்கூடிய எத்தனையோ கேள்விகள் அந்த மௌலிது பாடல்ல இருக்குது. முஹம்மதே, என்னை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், என்னுடைய குறைகளை மன்னித்து விடுங்கள், என் குறைகளை அப்புறப்படுத்தி விடுங்கள், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் ஏராளம் அதிலே இருக்கிறது. அல்லாஹ் பார்த்து பேசக்கூடிய பேச்சு அந்த ஷம்சுன், அல்லாஹ்வை உயர்ந்து சொல்லக்கூடியது. அல்லாஹ் தான் நூறு ஒளிமயமானவன். ஆனால் அந்த பாடலிலே என்ன எப்படி கேட்டோம்னா, முஹம்மதே நீங்களே ஒளி, நீங்களே ஒளிக்கு மேல் ஒளி, நீங்களே என் கையை தூக்கி பிடித்து என்னை உயர்த்தி விடுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி நீங்க கேட்கிற அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கறதுனாலதான் அது ஷிர்கா போயிருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வும் நீங்களும் நாடுனா அந்த காரியம் நடக்கணும். ஒரு சாபி சொல்லிட்டாரு. ரசூல் என்ன சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, உடனே தடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நீங்கள் தனிமைப்படுத்துங்கள், அல்லாஹ் நாடி அதன் பிறகு நான் நாடினால் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்து என் பாவத்தை மன்னிங்க நீங்க என்று கேட்பது எவ்வளவு தவறு கண்ணியத்துக்குரியவர்களே. அதனாலதான் நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தராத நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அவங்க அங்கீகரிக்காத என்ன பண்ணி வெளிநடத்தாதீங்க என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை சொன்னார்களோ, எதை ஏவினார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதன் பிரகாரம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமிddin அம்மா பஅத். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதில் உங்களுக்கு வருத்தமா? எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றதுல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வருத்தமா என்று கேட்கக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வே புகழ்ந்துட்டாங்க. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ்வே புகழ்ந்துட்டான். அகிலத்துக்கு அருட்கொடையா நான் உங்களை அனுப்பிச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அகிலத்துக்கு அருட்கொடையாக நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் சொல்லி அல்லாஹ் எப்படிப்பட்ட புகழ் இது கண்ணியத்துக்குரியவர்களே? இது எப்பேற்பட்ட புகழ்? நம்ம படிக்கிறோமே எந்த புகழ் மாதிரியா இது? அல்லாஹ்ங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அல்லாஹ் என்ன சொல்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்துக்கு உங்களை அருட்கொடையாக நான் அனுப்பிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான் சொல்லக்கூடிய செய்தி நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வே புகழ்ந்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க மக்களை பார்த்து, நீங்க கிறிஸ்துவ மக்கள் மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது மாதிரி என்ன நீங்க புகழாதீங்க. நீங்க எப்படி புகழ்ந்துட்டாங்க? அவங்க அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்திட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அந்த மாதிரி என்ன புகழாதீங்க. நீங்க எப்படி புகழுங்க? அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை சொன்னா போதுமானது, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன பண்ணிடாங்க, நீங்க மேல தூக்கி வைக்க நினைக்காதீங்க. அந்த மக்கள் அவங்க புகழ்ந்தாங்க. நாளைக்கு அல்லாஹ் என்ன போறான்னு கேட்டோம்னா, ஈசாவை கூப்பிட்டு கேட்பான், ஈசாவே நீ தான் உன்னையும் உன் தாயாரையும் வணங்கன்னு சொல்லி மக்களுக்கு கட்டளை இட்டாயன்னு கேட்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், எனக்கு அதிகாரம் இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன்? என் உள்ளத்துல உள்ளதை நீ அறிவுனாக இருக்கிறாய். நான் பூமியில அந்த உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னை நீ உயர்த்தியதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது. யா அல்லாஹ், நீ மன்னிப்பதாக இருந்தாலும் தண்டிப்பதாக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய அடியார்களே என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய செய்தியை தான் நானும் சொல்லுவேன். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கேட்டோம்னா, நாளை கௌசர் தடாகத்தில் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அவங்க நியமித்திருப்பான். அந்த தடாகத்தில் அவங்க இருப்பாங்க. மக்கள் எல்லாம் போக்கும் நேரத்துல மலக்குகளால் சில மக்கள் அங்கு தடை செய்யப்படுவார்கள், தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அப்போ கேட்பாங்க, அனா அஸ்ஹாபி அனா அஸ்ஹாபின்வாங்க, என்னுடைய தோழலாயிட்டவங்கலாம் சொல்லி. அப்போ மலக்கள் சொல்லுவாங்களாம்,
உங்களுடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய மார்க்கத்தில் என்ன புதுமைகளை புகுத்தினான் சொல்லி உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும் கேட்டோம்னா, எப்படி சொன்னாங்களோ அப்படி நேசிக்கணும். எப்படி தொலை சொன்னாங்களா, சுபுடைய தொழுகை இப்படி தொழுகன்னு சொன்னாங்களா, ஜும்மா தொழுகை இப்படி தொழுகன்னு சொன்னாங்களா, அப்படி தொழுகணும். நம்ம கல்யாணங்கள்ல மற்ற காரியங்கள்ல வியாபாரங்கள்ல மக்கள்ல பழகிறதுல எல்லா விஷயங்களையும் அவர் எப்படி நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் பேசிக்கிறாங்க மக்களோடு. ஒரு கிராமத்துடைய அரபி ஒருத்தர் வராரு. சரி, திடீர்னு பள்ளிவாசல சிறியர் கழிச்சிட்டாரு. அப்படியே சஹாபாக்கா கோபம் எரிஞ்சு அடிக்க போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் சபூர் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமைக்காருங்கன்னாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவர் சிறி கழிச்ச பிறகு சொன்னாங்க, இது சிறி கழிப்புக்கு உண்டான இடம் அல்ல, இது அல்லாஹ்வை துதிப்பதற்கு உண்டான இடம். 2 வாழை தண்ணி எடுத்து ஊற்றி விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களை பார்த்து பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்க அனுப்பப்பட்ட எதுக்குன்னு கேட்டோம்னா பொறுமையை கடைபிடிங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம எத்தனை மக்கள்கிட்ட அந்த மாதிரியான நிலைமைகள் இருக்குது. கோபம் எல்லாத்துக்கும் வரக்கூடியதான், இல்லாம இல்லை. இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம அதை ஃபாலோ பண்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இமாம் மெம்பரில் ஏறின பிறகு நீ பேசாதன்னு சொல்லி, இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றோமா? அதை நம்ம கேட்கிறோமா? அதை எத்தனை முறை கேட்டாலும் நம்ம அதை நடைமுறைப்படுத்துறோமா? இல்லையே. பொடுபோக்கு நம்மகிட்ட வந்துருது, அது நம்மகிட்ட அந்த மாதிரி நிலைமையில வந்துருது. ஜும்மாவோட தொலைக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம ஃபாலோ பண்றோமா? அதை இல்லையே. ஏன்? எனக்கு வேலை இருக்கு என்ற காரணத்தை சொல்றோமா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கிறணும், எதை விட்டு தடுத்தாங்களோ தவிர்த்து கொள்ளணும். இதுதான் மார்க்கம். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதை தவிர அல்லாஹ்வுடைய நேசம் கொள்வது என்பது அவர்கள் வழிகாட்டிய ஒவ்வொன்றிலும் நம்முடைய வழிமுறையை சரியாக நாம் அமைத்துக் கொள்வதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிப்பதை தவிர இது அல்லாமல் நம்முடைய இஷ்டத்துக்கு இதுல என்னபா இருக்குது, சின்ன காரியம் தானே இது, இதுல என்ன இருக்குது என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்றோம், சப்பக்கட்டி கட்டுறோம். அப்படியே கட்டிட்டு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பார்த்துக்கலாம், ரசூலுல்லாஹ் நாளைக்கு நம்ம கையை தூக்கி விட்டுவாங்கன்னா நிச்சயமாக ரசூலுல்லாஹ் நம்மளை கையை தூக்கி விட மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்க, இந்த மக்களுக்காக, உம்மத்துக்காக அல்லாஹ்ட்ட மன்றாடுவாங்க. அது வேற விஷயம். எப்போ? அவங்க சொன்ன பிரகாரம் அமைத்துக் கொள்ளும்போது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்களோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு உண்டு. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அது அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தராத செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்தோம் என்றால் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா என்பது மிகவும் கேள்விக்குறியான செய்தி தான். ஆனா ஒரு செய்தியை ஓதுவாங்க பாருங்க, அந்த மௌலித் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக 9வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்தை என்ன பண்ணுவாங்க, ஓதிதான் என்ன பண்ணுவாங்க கேட்டோம்னா அந்த மௌலிதை ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த மௌலிதில் என்ன இருக்கும், அந்த வாசகத்துல என்ன செய்தி இருக்குன்னு கேட்டோம்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் என்ற ஒரு வாசகம் வரும். குல், அதுக்கு அப்புறம் ஒரு வாசகம் வரும். அந்த ரெண்டையும் ஓதி தான் ஆரம்பிப்பாங்க. இதுல ஏதோ அவங்க ஓதக்கூடியதுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிற மாதிரி இந்த வசனத்தை ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, மூமின்களே, நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்கள்கிட்ட வந்திருக்கிறார். நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுத்தணும்னா அது அவருக்கு மிக வருத்தத்தை கொடுக்கிறது. நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டீங்கன்னு வைங்க, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வருத்தத்தை கொடுக்கிறது என்று சொல்லக்கூடிய வாசகம் தான் அது. உங்கள் மீது என்ன பண்றார், பெரிதும் அன்பு செலுத்துகின்றார், உங்களுடைய நன்மைகளை அவர் பெரிதும் விரும்புகின்றார், இன்னும் மூமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக அவர் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் தஆலா அவரை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாசகம். ஆனா மூமின்களுக்கு ஏதாவது சிரமம், கஷ்டம், துன்பம் ஏற்பட்டோம்னா ரசூல் என்ன பண்றாங்க, வருத்தப்படுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய வாசகம் இது. இதைத்தான் அந்த மௌலிதுக்கு முன்பாக ஓதி ஆரம்பிப்பாங்க. அதுக்கு எதுவும் அத்தாட்சி மாதிரி இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இதை நம்ம சிந்திக்கிறோம். சொன்னோம்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு செய்தி நான் சொன்னா இல்லையா, அந்த ஒலு செய்து ஓடி வரும்போது நீங்க ஓடி வராதீங்க, கீழே விழுந்துடுவீங்க என்று சொன்னாங்களே. ஏன்? ஏதாவது கீழே விழுந்து முட்டுக்கால ஒடிஞ்சிக்கணும், எலும்பு முடிஞ்சிடுமானா அது நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம். அது ரசூலுல்லாஹ் அதை விரும்ப இல்லை. அவர்களுக்கு அதை நீங்கள் துன்பத்துக்கு உள்ளானோம்னா அவர்களுக்கு அது சிரமத்தை கொடுக்கிறதா அவருடைய தூதருக்கு என்று சொல்லக்கூடிய செய்தி அது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வையும் மறுமையையும் விரும்பக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் பல வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அந்த அடிப்படை நம்முடைய வாழ்க்கையை அமைத்து ஈரோடுகளிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிருவான் கூறி, எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய நல்ல பக்குவத்தை எல்லாம் நம் அனைவரும் தந்திரல வேண்டும். மேலும் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திரும்ப சொல்லி காட்டுகின்றான். இந்த நபியை நீங்க என்ன பண்ணுங்க, செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இனிமே நீங்க செலவாத்து சொல்லுங்க, அதிகமா நீங்க சொல்லப்படக்கூடிய செலவாத்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அதையும் வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று அதிகமாக செலவாத்து சொல்லுங்க சொல்றாங்க. எத்தனை முறை காலையை சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியாது. அது இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.